was renowned national level basketball player and had represented Tamil Nadu and India in numerous national and international tournaments. Parents, நம்மளோட பேரண்ட்ஸ் விட இந்த உலகத்துல யாருமே வந்து நம்மளுக்கு அதிகமா அன்பு காட்டுறவங்க யாருமே இல்லை இல்லையா? உண்மைதான். We wanted to consciously bring a state level player or a district level player. அந்த ஒரு மைண்ட் செட்ல fortunately எங்களுடைய பாக்கியமே சொல்லலாம். We came across his cunning profile. He was brilliant. I was amazed actually. So பாத்தீங்கன்னா state and India in multiple forums. களத்தை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ களத்துல இருக்க அவங்களை கூப்பிட்டு வந்து ஸோ அண்டர்ஸ்டாண்ட் மேம் வாட் மேட் யூ பிக் அப் பாஸ்கெட்பால். ஏன்னா தேர் வுட் பி டெஃபினட் ஸ்கில் ஆஃப் அக்செப்டிங் டிஃபீட். இப்போ இருக்கிற சில்ட்ரனுக்குலாம் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. தே நாட் ஏபிள் டு அக்செப்ட் டிஃபீட். ஸோ ஸ்போர்ட் வில் டெஃபினெட்லி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க மேம் வந்து நேஷனல் பாஸ்கெட் பால் பிளேயர் அப்படின்ட்டு. ஸோ அதையும் தாண்டி இப்போ சார் சொன்னாங்க 2 குழந்தைக்கு அம்மா, ஒரு பெஸ்ட் ஒய்ஃபாவும் இருக்காங்க, சப்போர்ட்டிவ் ஒய்ஃபாவும் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு என்டர்பிரனர் வேற. ஸோ நம்ம விதையில வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி எஜுகேஷன் உங்களுக்கு தெரியும், பேசிக் ஐடென்டிஃபிகேஷன் ஓரல் எல்லாம் தாண்டி ஃபிட்னஸ்க்குனே நம்ம யோகா வச்சிருக்கோம், ஜிம் வச்சிருக்கோம், ஸ்போர்ட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே இப்ப அவ்வளவு சூப்பர் ஹெல்த்தி ஃபுட் எல்லாம் கொடுத்து அனுப்புறீங்க. அதுக்கு தேங்க்யூ சோ மச் பேரண்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் அதை கொடுத்துருந்தீங்க. ஸ்பார்டனுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். 2019ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கபில் கோச் வந்து நம்மளுக்கு எல்லா வயசும் நம்மளுக்கு சப்போர்ட், பிளஸ் டிபி கோச் இருக்கிற எல்லா என்னுடைய பில்லர்ஸ், மை டியர்ஸ், எல்லா ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், விதை ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ சோ மச். She represented senior nationals, senior games, national federation and all India university. She played for India in Asia Pacific Master Games in 2018. Not just that, she also won a gold medal for India. Thank brother is an athlete. So அவர் வந்து தேவாரமோட அன்சோர் அத்லெட் கிளப்ல வந்து 23 இயர்ஸ் நான் விளையாடிட்டு இருக்கேன். பட் எனக்கு 45 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் 10 இயர்ஸ்ல விளையாட ஆரம்பிச்சேன். மென்டலா பிசிக்கலா எல்லாமே ஃபிட்டா இருக்கிறதுக்கு ஒரே இடம் வந்து கிரவுண்ட் மட்டும்தான். ஸோ யூஸ் மொபைல்ல அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. எல்லா பசங்களுக்கும் கிரவுண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இது அபார்ட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா தயவு செய்து பசங்களோட சேர்ந்து விளையாட விடுங்க. அன்னைக்கெல்லாம் நான் வந்து தெருவில் வந்து ஸ்ட்ரீட்ல விளையாடுவோம். ஸ்போர்ட்ஸ் இருந்தாவே எஜுகேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் பசங்களுக்கு. இந்த குழந்தையோட கம்பேர் பண்ணாதீங்க. அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் வந்துச்சு, நீயே ஜெயிக்கல, நீ தோத்துட்ட அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. உங்க குழந்தை உங்களோட ரேஸை வின் பண்ணி கட்டாயம் ஜெயிப்பாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.